எவ்ரிவன், இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, உன்னை இப்படி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் ஆகியிருப்போம். எப்படின்னா நம்ம அப்பியரன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்போம். அப்ப ஏன் இப்படி இருக்க, உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றத ஐ ஹாவ் நெவர் சீன் யூ லைக் திஸ். ஐ ஹாவ் நெவர் சீன் யூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன செஞ்சேன்னு சொல்லு. தப்பு பண்ணிட்டு தப்பை மறைக்கும் போது நம்ம அவங்க கிட்ட கேட்போம், நான் பார்த்தேன், நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு அப்படிங்கிறத. டெல் மீ வாட் யூ டிட். டெல் மீனா சொல்லு, வாட் யூ டிட்னா நீ என்ன செஞ்சேன்னு. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, இது எப்படி சொல்லலாம்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, why it is happening. ஏன் இதெல்லாம் நடக்குது? only for me. எனக்கு மட்டும் அப்படின்னு கேட்கலாம். why it is happening only for me அப்படின்னா எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கறது. நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு போகணும் அப்படின்னு எதுக்கு கேட்பாங்க இல்லையா? அதுதான் இந்த சென்டென்ஸ். நான் எதுக்கு போகணும், நான் ஏன் போகணும், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றத why should I go. why should I go அப்படின்னா நான் எதுக்கு போகணும், நான் ஏன் போகணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது. புரியுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் ஏன் உன்னை கூப்பிடணும், எதுக்கு உன்னை கூப்பிடணும், நான் எதுக்கு உன்னை கூப்பிடணும் அப்படிலாம் கேட்போம். சண்டை போட்டவங்க வந்து என்கிட்ட நீ படம் போட்டுட்டு என்னை கூப்பிடு அப்படின்னு, நான் எதுக்கு உன்னை கூப்பிடணும் அப்படின்னு கேட்கறத why would I call you. why would I call you அப்படின்னு கேட்கலாம். இதுல வெக்கப்பட என்ன இருக்கு, இதுல வெக்கப்பட என்ன இருக்கு, இது எப்படி சொல்வோம்? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம டெய்லி அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் இங்கிலீஷ்ல கத்துக்கிட்டாலே ஓரளவுக்கு இங்கிலீஷ் நல்லாவே பேசலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க, பாஸ் பண்ணிட்டு எப்படி இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. there is nothing to be ashamed of அப்படின்னு சொல்லலாம். நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத how are you. இது காமனா எல்லாத்துக்கும் தெரியும். how are you அப்படின்னா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறது. அடுத்தது, இப்போதானே டீ குடிச்ச, இன்னொரு டீ வேணும் அப்படின்னு கேட்குறோம். டீ டோட்டலரும் இருக்காங்க, டீ நிறைய குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த டீ நிறைய குடிக்கிறவங்ககிட்ட நம்ம இப்போதானே டீ குடிச்சு முடிச்ச அப்படின்னு சொல்லுவோம். யூ ஜஸ்ட் drank tea now. யூ ஜஸ்ட் drank tea now அப்படின்னா drank டீனா ட்ரிங்கோட ஃபாஸ்ட் ஃபார்ம் தான் drank. யூ ஜஸ்ட் drank அப்படின்னா குடிச்ச, இப்போதான். டீனா டீ நவுனா இப்போதான். இவ்வளோ நாள் எனக்கு தப்பா, அதாவது இவ்வளோ நாள் என்னை தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தியா நீ அப்படின்னு கேட்கறது. இவ்வளோ நாள் என்னை தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தியா, தப்பா தான் புரிஞ்சு வச்சிட்டு இருந்தியா அப்படிலாம் கேட்கறத have you been misunderstanding me for so long. have you been misunderstanding meனா தப்பா புரிஞ்சிட்டு இருந்தியா, for so long அப்படின்னா இவ்வளோ நாளா. have you been misunderstanding me for so long அப்படின்னா இவ்வளோ நாள் நீ என்னை தப்பா தான் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த சென்டென்சஸ் தான். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது அடிக்கடி டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் இன்னைக்கு நிறைய கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு எப்படி இருக்கு, நான் லைவ் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.